கீரை கடவுள் படைப்பில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் படைக்கப்பட்டது. வாரத்தில் 2 நாள் கீரை சாப்பிடுவோம். Welcome to my channel, my subscriber. Thank you. This video sponsored Gen Reviews. Gen Reviews digital marketing service company. இன்னைக்கு நாம பார்க்க போறது அரைக்கீரையும் வாழைக்காய் வறுவலும் சூடாக சுவையாக செய்வது எப்படி. அரைக்கீரையை நன்கு அலசி எந்த ஒரு சின்ன சின்ன புல்லுச்செடி மற்ற கீரைங்க கலக்காமல் தனித்தனியாக நம்ம எடுத்து அதை சுத்தம் பண்ணுறோம். சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடிகிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோம். நம்ம நல்லாவே தண்ணியை விட்டு நல்லா அலசுகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அதை கட் பண்ணி வச்சுக்கிறோம். கீரையை தான் நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். கீரை வாஷ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, 3 பாத்திரம் எடுத்துக்கிறோம். ஒன்று ஜல்லடை பாத்திரம், இன்னொன்று தண்ணி வச்சுக்கிறோம், இன்னொன்று தண்ணியை வச்சுக்கிறோம். ஆமாம், 3த்தையும் போட்டு இந்த மாடலில் வாஷ் பண்ணுறோம். வெனால இருக்கிற மண், தூசி எல்லாமே இருக்கும் கீரையில், அத்தனையும் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை இந்த தண்ணி வடிகட்டில் வச்சிட்டோம்னா தண்ணியில் சொட்டு சொட்டாக தண்ணி எல்லாம் வடிஞ்சு கீரை க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை சமைக்க பயன்படுத்தலாம். கீரையை சமைக்கிறது குக்கர்லேயும் பயன்படுத்தலாம். சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் வச்சும் பண்ணலாம். குக்கரில் பண்ணும்போது நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்டும் அதில் போட்டு பண்ணலாம். நம்ம இப்போ குக்கர் ஃபுல்லாக கீரையை வச்சுட்டு கீரைக்கு மேலே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, உப்பு, புளி தேவையான அத்தனையும் நம்ம மேலே கீரையை வச்சு கீரையில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே இந்த இன்க்ரீடியன்ட் வைக்கிறோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, புளி, உப்பு போட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் விடுறோம். அதுக்கப்புறம் நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் கீரைக்கான ஒரு தாளிப்பு நெய்யில் தாளித்தா அருமையாக இருக்கும். அதனால் கீரை நல்லா வெந்துடுச்சு. வெந்த கீரையை ஒரு கலக்கி பார்க்குறோம். பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கீரை நல்லாவே வெந்திருக்கு. இப்போ கீரையும் தண்ணியையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா மிக்சியில் போட்டாலும் சரி, கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வாழைக்காவை ரவுண்டாக கட் பண்ணிக்கிறோம். தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காவை ரவுண்டாக கட் பண்ணி அதை ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணிக்கிறோம். அதுக்கும் தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றுறோம், சீரகம் போடுறோம், கடுகு போடுறோம், பூண்டு போடுறோம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்குறோம். ஏற்கனவே கீரையிலே வெங்காயம் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம மறுபடியும் இது வாழைக்காவுக்குன்றதுனால வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக போட்டு நல்லா வதக்குறோம். உப்பு போடுறோம், கல் உப்பாக போட்டுக்கிறோம். நல்லா வதங்குது. மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் தூளுக்கு அப்புறம் தனி மிளகாத்தூள் போடுறோம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு வாழைக்காவை கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம வாழைக்காய் பொடி மாடல்லையும் இல்லை, வறுக்கவும் இல்லை. இதில் மிளகாத்தூள் கம்மியாக போடுறோம், மிளகுத்தூள் அதிகமாக போடணும். அதனால தான் மிளகாத்தூளை கம்மியாக போட்டிருக்கிறோம். நல்லா கலக்கிறோம். காயில் ஃபுல்லாக காரம் படணும். அப்படியே கலரே மாறிடுச்சு. பச்சை கலராக இருந்த வாழைக்காய் வெள்ளை கலராக இருந்த வாழைக்காய் இப்போ மசாலா கலராக மாறிடுச்சு. கொஞ்சம் தண்ணியை தெளிக்கிறோம். அதுக்கு மிளகுத்தூளை போட்டு தண்ணியை தெளித்து வேக விடுறோம். வெந்ததுக்கப்புறம் வாழைக்காய் அருமையாக இருக்கும். வாசமே நல்லாயிருக்கும். வாழைக்காவுக்கும் மிளகுத்தூளுக்கும் செம்ம இன்க்ரீடியன்ட் அது. வாழைக்காவும் ரெடி, அரைக்கீரையும் ரெடி நமக்கு. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.